Today we are going to see the explanation of Standard 9, Unit 1, Poem, Stopping by Words on a Snowy Evening, written by Robert Frost. About the author, Robert Frost, an American poet, noted for his realistic descriptions of rural life. கிராமப்புற வாழ்க்கையை இருக்கிற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை. ஹி வாஸ் born on 26th March 1874. பிறந்தது 26th March 1874. He spent his first 40 years as an unknown entity. அவருக்கு இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு போய்ட்டாக வருவார், இவ்வளோ தூரம் அவருடைய போம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் அவரோட ஃபர்ஸ்ட் 40 years போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. He received 4 Pulitzer Prizes for poetry. 4 Pulitzer Prizes. Pulitzer Prize அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இலக்கியத்துலேயோ இல்லை ஜேர்னலிசம்லேயோ நல்ல ஒரு மிகச்சிறந்த படைப்பை கொடுக்குறவங்களுக்கு வழங்கப்படுற ஒரு ப்ரைஸ் தான் Pulitzer Prize. ஸோ 4 Pulitzer Prize அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு and was a special guest at President John F. Kennedy's inauguration. ஸோ அவரோட பதவியேற்பு விழாவில் இவரோட ஸ்பெஷல் கெஸ்டாக இருந்திருக்காரு ராபர்ட் ஃப்ராஸ்ட். Frost became a poetic force and the unofficial poet laureate of the United States. Poet laureate அப்படின்னா அரசவை கவிஞர் அல்லது அவைப்புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வேலை என்னென்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட்லாம் ஒரு போமை ப்ரெசன்ட் பண்ணுறது. இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோட அன்அஃபீஷியல், அதாவது நியமிக்கப்படாத ஒரு போயட் லாரேட்டாக இருந்திருக்காரு. சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ், அவரோட மிகச்சிறந்த படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா தி ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், இந்த மாதிரி நிறைய படைப்புகள் இவரோடது ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. Next is warm up. Have you ever traveled through a forest? ஒரு காடு வழியாக நீங்கள் போயிருக்கீங்களா? நிறைய மரங்களாக நிறைந்த ஒரு ஃபாரஸ்ட் வழியாக நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. How did you feel? ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பில்டிங்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பஸ்ஸஸ், இந்த மாதிரி எல்லாமே இயற்கை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பார்க்க முடியறதில்ல. இயற்கையான காட்சிகள், மரங்கள், ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போயிருக்கோமா? ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய க்ரீன் ட்ரீஸை பார்க்கும் போதே நம்ம மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் வரும். டிட் யூ ஹாவ் எனி டைம் டு ஸ்டாப் அண்ட் என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட்? ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு காடுகள், ஸோ அந்த வழியாக போகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதோட அழகை ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் வேணும். பிகாஸ் நம்ம ஒரு லைஃப் அந்த மாதிரி தான் இருக்குது, படிக்கணும், ஸோ அடுத்த என்ன செய்யணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த கோல்ஸ் நோக்கி போகிறப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இயற்கை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஹீலிங் பவர் அப்படிங்கிறது இயற்கை தான். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போகும்போது கொஞ்ச நேரம் அது டைம் எடுத்துக்கிட்டு அதோட அழகை ரசிக்கிறோம் நம்ம. And now let's see the explanation of the poem. Whose words these are, I think I know. ஸோ words அப்படிங்கிறது என்னென்னா லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேண்ட் யாரோடது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்கிறாரு. ஸோ ஐ ரெஃபர்ஸ் டு த ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் இஸ் none other than ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ இந்த லேண்ட் யாரோடது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாரு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. ஸோ ஓனர், இந்த லேண்ட் ஓனரோட ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிராமம், வில்லேஜ் அப்படின்னா கிராமம். ஹி வில் நாட் see me stopping here. கண்டிப்பாக இந்த உட்ஸோட ஓனருக்கு தெரியாது நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. டு வாட்ச் his woods fill up with snow. ஸோ அவரோட
காடு ஃபுல்லாக இப்போ மரங்கள் அடர்த்தியான டென்ஸான ட்ரீஸ் ஃபுல்லாகவே என்ன கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்னோ, பனி. பனி வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Whose words? These are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer. போயிட் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹார்ஸில் தான் போயிட்டுருக்காரு. இந்த ஹார்ஸில் தான் அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு ஒரு ஃபாரஸ்ட் வழியாக. ஆக்சுவலாக அவர் வந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஹார்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஃபாரஸ்டில் நல்லா டென்ஸான ஒரு ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, நல்ல அடர்த்தியான நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன ரீசனுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மரங்களுடைய அழகு, பனியெல்லாம் படர்ந்து இப்படி இருக்கக்கூடிய அந்த மரங்களுடைய அழகை பார்த்துட்டு அந்த இடத்துல அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர், அவர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிற அந்த ஹார்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. வினோதமாக அதுக்கு தோணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வீடுமே இல்லை, எதுக்கு வந்து நம்ம ஓனர் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு என்னோட ஹார்ஸ் கூட நினைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஸோ பக்கத்தில் எந்த ஒரு வீடுமே இல்லாத இடத்துல எதுக்கு நிறுத்தியிருக்காரு ஓனர் அப்படின்னு சொல்லி அவரோட ஹார்ஸ் வந்து வினோதமாக திங்க் பண்ணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக். ஸோ இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல காடுகள் நிறைந்த இடமாவும் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஃப்ரோசனான லேக். ஃப்ரோசன் அப்படின்னா என்னென்னா உறைந்து போயிருக்கிற ஒரு ஏரி. ஸோ இது இடையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், நல்ல அடர்த்தியான மரங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு, பக்கத்தில் ஃப்ரோசனான ஒரு லேக், ஏரி வந்து கம்ப்ளீட்டாக பனியில் உறைஞ்சு போயிருக்கிற ஒரு ஏரி. ஸோ அந்த ஒரு கிளைமேட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாவே பயங்கர கூலிங்காக தான் இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். தி டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ அந்த ஈவினிங் டைமே பயங்கர இருட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஈவினிங் அதாவது எந்த இயரில் பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் டைம்லலாம் பயங்கர குளிராக இருக்கும். அது நம்ம கண்ட்ரியை விட ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம், அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த டிசம்பர் டைம்லலாம் பனியால் கவர் ஆகி அதை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு கூட பனி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு டென்ஸான ஒரு ட்ரீஸ் எல்லாம் கவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இவர் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவரோட ஹார்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைமில் பயங்கர இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. He gives his harness bells a shake. He refers to the horse. ஹார்ஸ் வந்து அதில் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹார்னஸ் பெல்ஸ், இந்த பெல்ஸ் என்ன பண்ணுதான், ஷேக் பண்ணுதான். ஸோ அந்த ஹார்னஸ் பெல்ஸை வந்து ஷேக் பண்ணுது. என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். ஸோ ஏன் இந்த இடத்துல நிறுத்தியிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அந்த ஹார்ஸ் அதோட ஹார்னஸ் பெல்ஸை ஷேக் பண்ணுறதா சொல்கிறாரு. The only other sounds the sweep of easy wind and downy flake. அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக சைலன்ஸாக இருக்குது. கம்ப்ளீட் சைலன்ஸ் வாஸ் தேர் இன் தட் பிளேஸ். ஸோ வேறு என்ன சவுண்ட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்டுடைய அதாவது காற்றினுடைய அந்த ஒரு சத்தமும், டவுனி ஃப்ளேக் ரெஃபர்ஸ் டு த ஸ்னோ, அந்த ஸ்னோ பனியோட அந்த சவுண்டும் விண்டுனுடைய சவுண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ தெர் வாஸ் கம்ப்ளீட் சைலன்ஸ். இந்த லைன்ஸ் மூலமாக நம்மளுக்கு தெரியுது, it was complete silence in that place. The woods are lovely, dark and deep. ஸோ அந்த மரங்கள், அந்த அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய இடத்த பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. மரங்கள் நெருக்கமாக இருக்கிறத பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் நம்ம பார்க்கும்போது அதோட அழகில் ரொம்ப நேரம் நம்மளால் பார்த்துட்டு இருக்கணும்னு தான் தோணும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அடுத்தடுத்த ஒர்க் பார்க்கணும். வி ஹாவ் டு மீட் மெயின், வி ஹாவ் டு கோ டு பிளேசஸ், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால
பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ என்னதான் அந்த ஃபாரஸ்டில் இருக்கிற அந்த வுட்ஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு இவர் திங்க் பண்ணாலுமே நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத அந்த டைமில் அவர் புரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் 2 லைன்ஸில் சொல்கிறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னா இன்னும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த லாஸ்ட் 2 லைன்ஸில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்கிறாரு. ஸோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா தூங்குறதுக்கு முன்னாடியா அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் லைக் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பிறந்தோன்னா நிறைய நம்மளுக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பொசிஷன் அடையணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குமா இல்லையா, வி ஹாவ் டு ஃபேஸ். ஸோ அதை தான் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிற லைன்ஸில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்லியிருக்காரு. நவ் வி ஆர் கோயிங் டு see the rhyming words. The rhyming words are no, though, snow. So the rhyme scheme will be A, B, A. Second stanza, the rhyming words are quare, near, ear. So the rhyme scheme will be A, B, A. Third stanza, the rhyming words are shake, mistake, flake. Again, the rhyme scheme is A, B, A. And the last stanza, the rhyming words are deep, keep, sleep, sleep. So the rhyme scheme will be A, A. அடுத்தது நம்ம figure of speech பார்க்க போகிறோம். Poetic devices. My little horse must think it queer to stop without a farmhouse near. ஏற்கனவே queer அப்படிங்கிற வேர்டோட மீனிங் பார்த்தோம், ஸ்ட்ரேஞ்ச், வினோதமாக. ஸோ ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட், ஹியூமன் குவாலிட்டியை வந்து கம்பேர் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம், we call it as personification. ஸோ ஸ்ட்ரேஞ்ச், என்னோட ஹார்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் ஹியர் இன் திஸ் லைன் இஸ் personification. நெக்ஸ்ட், the only other sounds the sweep. இந்த லைனில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் alliteration. இங்கே பாருங்கள், சவுண்ட், ஸ்வீப் ரெண்டு இடத்துலையுமே எஸ் அப்படிங்கிற கான்சனன்ட் இருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் alliteration. லாஸ்ட் 2 லைனில் பாருங்கள், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இதில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரெப்படிஷன். அப்படின்னா ரிப்பீட்டடாக வருது பாருங்கள் இந்த 2 லைன்ஸ்லையுமே. ஸோ அதனால் இதில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரெப்படிஷன். 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இந்த மெமரி போம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு பெஸ்ட்டான போம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.